ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் அந்த இடம் கொஞ்சம் கேப்பா இருக்க மாதிரி அவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி டிவிகே தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து ஒரு டாக் ஆஃப் தி மீடியா மாதிரி பெரும்பான்மை நிறைய பேர் வந்து விஜய் கூட போறதுல விருப்பம் தெரிவிச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா, அது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குங்கிறது தோல்விகள் அதிகமா இருக்குங்கிறது காங்கிரஸ்ல நம்ப தகுந்த விஷயமா மாறி இருக்கு. நீங்க சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே தரப்புல விஜய் தரப்புல பொது மேடையில் தெரிவிக்காம தனிப்பட்ட முறையில் 3 days கழிச்சு போய் தெரிவிச்சிருக்காரு. அந்த கிடையாது, பாஜகவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு அது யாருக்கும் அதை பத்தி வருத்தமே கிடையாது. திமுகவோட தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. நயனார் அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நீங்களும் எல்லாரும் பல்வேறு இடத்துல குரல் கொடுக்குறீங்க, ஆதரவா பேசுறீங்க. கரூர் சம்பவமே சட்டம் ஒழுங்கு சரியில்லாத உண்மை. அதனால தேர்தல் தான் பதில். நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்களை வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர், முக்கியமான நபர், தமிழகத்தின் பாஜகவில் ஒரு முக்கியமான நபர். 2011, 16, 21 3 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நபர் சகோதரி விஜயதாரணி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ அரசியல் களம் ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழல்ல பிஜேபி அதிமுகவோட மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையிலும் சரி, நேற்று இரவு வரைக்கும் டிடிவி பத்தி சேர்ந்த விஷயங்கள் ரொம்ப சென்சேஷனா பேசப்படுது. அடுத்தபடியா ஸ்பீடா போயிட்டு இருக்க இந்த ட்ரெயின்ல வேற யாராவது ஏறுவாங்களா? வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இன்னும் ஒரு 2 கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 9 கட்சிகள் இணைந்து இப்போ வந்திருக்கு, ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. இன்னும் 2 கட்சிகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள், அந்த 2 கட்சிகள் மட்டும்தான் இப்ப பெண்டிங் வர வேண்டியது. அவங்களும் வந்துருவாங்க. தேமுதிகவும் இவங்க இளைஞர் கொங்கு பேரவை, நம்ம தனியார் அவரோட கட்சி, இன்னும் மிச்சம் எல்லாருமே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் அந்த இடம் கொஞ்சம் கேப்பா இருக்க மாதிரி அவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி நாளைக்கு மோடிஜி வர்றதெல்லாம் இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம், தெரியல, சொல்ல முடியாது. அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் மேடம். தேமுதிக வந்து நெகோசியேஷன்ல இருக்கிறதா கேள்விப்பட்டு இருக்கோம். அண்ட் மோரோவர் இங்க நீங்க பிஜேபி மட்டும்தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து தேமுதிக வந்தாலும் கவலை இல்லை, வரலனாலும் கவலை இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. பிஜேபி சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணி வர சொல்றதா பேச்சு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, 2 தரப்புலயுமே அவங்க ஜாயின் பண்றதுன்னா வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணணும்ட்டு ஏற்கனவே எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தோம். நிறைய பேர் அதுக்குண்டான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு நிறைய பேர் இணைஞ்சிட்டாங்க. இவர்களும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால 2 கட்சிகளுமே அவங்க கூட்டணியை சிறப்பா அமையணும்ட்டு அதோட முயற்சிகள் நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அடுத்தபடியா டிவிகே தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து ஒரு டாக் ஆஃப் தி மீடியா மாதிரி கடந்த 2 மாதங்கள்ல ரொம்ப சென்சேஷனா போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எஃபோர்ட் போட்டாங்க. ஒரு பாதி மெம்பர்ஸ் வந்து டிவிகேவோட அலைன்ஸ் வேணும்னா, மிச்சம் பாதி பேர் திமுகவோட இருப்போம்னாங்க. நீங்க காங்கிரஸ்ல இருந்து வந்த நபர், உங்களுக்கு காங்கிரஸோட அவுட்லுக் ஓரளவுக்கு தெரியும். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மை நிறைய பேர் வந்து விஜய் கூட போறதுல விருப்பம் தெரிவிச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா மேலிடம் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. மேலிடம் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள் அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதனால அவங்க திமுகவோட கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கு. உறவுல ஒரு சலனம் ஏற்பட்டிருக்குங்கிறதுல தெளிவான கருத்து இருக்கு. ஒரு சலசலப்பு இருக்குங்கிறது நல்லா தெரியுது. என்னதான் ஒட்டி வச்சாலும் வெட்டினது கொஞ்சம் வெளிப்படையா தெரியத்தான் செய்யும். அதனால மீண்டும் அதை ஒட்டி வைக்க முயற்சி பண்ணி மேலிடம் வந்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணி அந்த கூட்டணியில தொடரணுங்கிற மாதிரி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வளரணும்னு நினைக்கிறாங்க, நிறைய தொகுதிகள்ல நின்று வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அதனால அதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை அந்த கட்சி தலைவர்கள் வந்து இன்னொரு வியூகத்தை அமைக்க முடியுமா, இன்னொரு ஃபீல்டை டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் பலருக்கும் இருக்கு. அதனாலதான் அந்த பார்வை அங்க இருக்கு. ஆனா வந்து அதுக்கு வந்து மேலிடம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது.
ஸோ திருப்பியும் டிஎம்கேவோட அலைன்ஸ் ஆகி போனாலும் முதல்ல மாதிரியான சேம் பிளாட்ஃபார்ம் இருக்குமா? ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற வார்த்தைகள் வந்து கடந்த 3 மாதங்களா காங்கிரஸ்லயும் சரி பிசிகாவிலும் சரி பேசுக்குள்ளா இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல காங்கிரஸ் திருப்பும் அந்த ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. ஆமா, அது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குங்கிறது முன்கூட்டியே கேட்கிறோம் அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு திமுக ஒரு நாளும் சம்மதிக்காது. செல்வ பெருந்தகை என்ற நபர் வந்து திமுக கட்சியில் இருக்கக்கூடிய நபர் வந்து காங்கிரஸ் தலைவரா இருக்க மாதிரி தான் நான் என்னோட பார்வையா இருக்கும் பத்திரிகையாளர் முறை. ஆனால் அவரும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகார பங்கில் அப்ப வைக்க போறதில்லைன்னு சொல்றாரு. மாணிக்கம் தக்கூர் ஆகட்டும், சகோதரி ஜோதிமணி ஆகட்டும், இவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியா இருக்கு. இது எப்படி பார்க்கலாம்? காங்கிரஸ் கட்சியில ஒரு மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை தேவைன்னு சொல்லி ஒரு இளைய தலைமுறை அப்படி நினைக்குது. இந்த மூத்த தலைவர்கள் மத்தியில அது அவசியம் இல்லை, இருக்கிறதுக்கு ஜெயிச்சா போறோம், வந்த வரைக்கும் போறோம்னு நினைக்கிறாங்க. திமுகல கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால அதற்குண்டான விஷயங்கள் தான் காங்கிரஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு மாற்றம் வேணும்ட்டு காங்கிரஸ்ல பெருவாரியான மக்கள் ஆசைப்படுறது நமக்கு நல்லா தெளிவா புரியுது. அதுக்கு வழி இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு ஆனா மேல அவங்க வந்து திமுக விட்டு பிரியறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் வந்து அவரோட கருத்தியல் தான் கடந்த 1.5 மாதங்களா ரொம்ப மோதல் இருக்கு. ஆனால் அவர் சில வைக்கக்கூடிய வாதமானது கொஞ்சம் நியாயமா படுது. ஆமா. சோ மேடம், இதோட தொடர்ச்சி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வந்து கடன் பெற்ற மாநிலங்கள்லயே முதல் மாநிலமா இந்தியாவிலேயே இருக்குங்கிற கருத்தை அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. அது உண்மையும் கூட. அந்த அளவுல வந்து ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு சிவியரா இருக்குங்கிறத காங்கிரஸ்ல ஃபீல் பண்றாங்க. இந்த தடவை தோல்விகள் அதிகமா இருக்குங்கிறது காங்கிரஸ்ல நம்ப தகுந்த விஷயமா மாறி இருக்கு. அதனால அவங்க வந்து விஜய் பக்கம் போனா ஒருவேளை வெற்றிகள் அதிகமா இருக்கும், அதிக வாக்குகள்ல ஜெயிக்கலாம், ஆட்சியிலையும் பங்குல வரலாம், மீண்டும் காங்கிரஸ் உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை காங்கிரஸ்ல இருக்கிற பலரும். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் அந்த நம்பிக்கையில தான் அவர் வந்து தவறுகளையும் சுட்டி காண்பித்திருக்கார், உண்மையும் சொல்லியிருக்கிறார். ஆனா வந்து இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு காங்கிரஸ் மேலிடம் முயற்சிக்கிறது. அதனால அதுல வந்து காங்கிரஸ் தொண்டனுக்கு என்ன நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆகையால மீண்டும் அந்த கட்சி வந்து வளர்ச்சி பாதையில இருந்து மீண்டும் பின்தங்கி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. மேடம், அடுத்தபடியா திரு விஜய் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து ரொம்ப செக் வைக்கிறதா, ஈடு மூலமாகவும் சென்சார் மூலமாகவும் ஜனநாயக படத்துக்கு மட்டுமல்லாமல் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு சிபிஐ மூலமாகவும் செக் வைக்கப்படுதா வந்து பரவலா சோசியல் மீடியா மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள முக்கிய அரசியல்வாதிகள் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்களா? இல்ல அதாவது நீங்க சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே தரப்புல, விஜய் தரப்புல. ஆமா மேடம். அப்படி இருக்கும் பொழுது அது சிபிஐ என்கொயரி ஜட்ஜோட மானிட்டரிங்ல அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப அதற்காக ஒத்துழைக்க வேண்டிய இடத்துல விஜய் தானே ஒத்துழைக்கணும். அதனால அவரை அழைச்சு என்கொயரி பண்றாங்க. இப்ப அவரை கூப்பிட்டு கேள்வியே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அவரை ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சிபிஐன்ட்டு, பின்னாடி தப்பா தான் போகும் அதெல்லாம். அதனால ஃபர்ஸ்ட் நேம்சேக்லாம் இருக்காது. டெஃபினட்டா வந்து அங்க நடந்த சம்பவங்களை குறித்த விஷயங்களை விஜய் அவர்கள் ஏன்னா நேரடியா களத்துல இருந்திருக்கிறாரு. அது போக நடத்தினவங்களும் அவங்கதான். அதனால அவங்களோட கருத்தை கேட்டு பெறதுதான் நியாயமான விஷயம் கூட. அதான் சிபிஐ இப்ப வந்து மத்திய புலனாய்வு வந்து கரெக்டா நடக்கணும் இல்லையா? இட்ஸ் ஆல்சோ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். இத முறையா நடத்தலன்னா மக்களுக்கு நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. 41 பேர் இறப்பு என்று சாதாரண விஷயம் கிடையாது. அட் சேம் டைம் இது ரீதியா வந்து அரசியல் செக் வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் பேசும் பொருளா இருக்கு இல்லைங்களா? அரசியல் செக் எல்லாம் இதுல ஒண்ணும் கிடையாது. யார் செக் வைக்கணும், எதுக்கு வைக்கணும்? சிபிஐ என்கொயரி அவங்களே கேட்டிருக்காங்க, கோர்ட் ஆர்டர் பண்ணிருக்கு. அதிமுக கூட்டணியில வா அப்படின்றதுக்காக அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி சென்சார் போர்டு இஷ்யூவும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல அவங்க படம் வருது, இந்த நேரத்துல அந்த படமே வரலன்னா அந்த சென்சார் சர்டிபிகேட் அவர் கேட்கவே வேண்டாம், அது பாட்டு கட்சி பாட்டு நடந்துட்டு தான் இருக்க போகுது. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. சென்சார் போர்டு சர்டிபிகேஷனுக்கு பிறகுதான் மேண்டேட்ரி. சென்சார் போர்டு சர்டிபிகேட் மேண்டேட்ரி, அது டிஸ்கிரிஷனரியோ ஆப்ஷனலோ கிடையாது. அது வந்து மேண்டேட்ரி, கம்பல்சரி.
அப்போ கம்பல்சரி எல்லாருமே சர்டிபிகேட் எடுத்து தான் படத்தை வெளியிட முடியும், யாரா இருந்தாலும். உண்மை. இவருக்கு வந்து சில என்ஓசிஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, அது கொடுக்கல. இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது சரியா பண்ணல. மேடம் சென்சார் போர்டுல உட்கார்ந்தவங்க கமிட்டியில 5 மெம்பர்ல ஒருத்தர் மட்டும் தான் வந்து டிஃபர் ஆகுறாரு. மிச்சம் 4 பேர் மெஜாரிட்டி பெஸ்ட் ஆஃப் தி இதுதானே மேடம் பார்க்கணும். அவுட் ஆஃப் 5 இல்ல அப்படி கிடையாது. இந்த சென்சார் போர்டு சர்டிபிகேஷன்ல சிஸ்டம் வேற, ரூல்ஸ் ஆக்ட் வேற. ஒருத்தர் எதிரா பண்ணி சொல்லியிருந்தா கூட ரிவிஷன் போர்டுக்கு போயிடும். ஆமா மேடம், ரிவிஷன் போர்டுக்கு போயிடும் ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணா கூட. கரெக்ட். அந்த அப்ஜெக்ஷன் ஏன் மேடம் பொது மேடையில் தெரிவிக்காம தனிப்பட்ட முறையில் 3 days கழிச்சு போய் தெரிவிச்சிருக்காரு? அந்த அப்ஜெக்ஷனை ரெக்டிஃபை பண்ணணும் இவங்க. ஓகே, இவங்க ரெக்டிஃபை பண்ணியிருந்தா இங்கே கிளியரா இருக்கும். இவங்க ரெக்டிஃபை பண்ண மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போனாங்க, அதனால ரிவிஷனுக்கு போயிடுது. ரிவிஷன்லயும் இவங்க இதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா ரிவிஷன்ல த்ரூ ஆயிடும். சர்டிபிகேஷன் அவங்க சைடுல இருந்து ரெக்டிஃபிகேஷன் தந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இவங்க விஜய் சைடுல அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ப்ராப்பரா ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும். என்னென்ன ரெக்டிஃபை பண்ணணும், எந்தெந்த ரீல்ஸ்ல அவங்க மாற்றங்கள் வேணும்னு சொல்றாங்க, எது எது நாட்டுக்கு எதிரா இருக்குன்னு நினைக்கிறாங்க, யூசேஜ் ஆஃப் சர்டன் இது அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ஓசி எங்க இருந்து வாங்கி தரணும். இது மாதிரி ஒரு இது இருக்கு, சட்டம் நார்ம்ஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, கைட்லைன்ஸ் இருக்கு. அதன்படி இவங்க ப்ராப்பரா பார்த்து எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணிட்டாங்கன்னா சர்டிபிகேட் உடனே வந்துடும். இது ஒரு இஷ்யூவே கிடையாது. இதுல அழுத்தம் தரதுக்கு எதுவுமே கிடையாது. பாஜக இதுல ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே கோர்ட்டு தான். அரசியல் தலைவர் அவரே சொல்றாரு, முக்கியமா பத்திரிகையாளர் துறையில இருக்கவர் அந்த ஒரு நபரும் சொல்லக்கூடிய விஷயம், பாஜக வேண்டுமென்றே அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்ற வார்த்தையை வந்து ஒரு அழுத்தமும் கொடுக்கறது இல்ல. அழுத்தமே நாங்க கொடுக்கவே வேண்டாம், அவரை நாங்க கூட்டணிக்கு அழைக்கவும் இல்லை. இல்ல மேடம், யாரா இருந்தாலும் தீய சக்தியை எதிர்ப்பதற்காக அனைத்து எல்லாரும் ஒன்னா சேரணும். அது விஜய்க்கு விருப்பம் இல்லைன்னா அவர் தனியாவே நிக்கிட்டான். அதை பத்தி எங்களுக்கு அது யாருக்கும் அதை பத்தி வருத்தமே கிடையாது. நீங்க எப்படி மேடம் ஃபீல் பண்றீங்க விஜய்? ஆனா அதே நேரம் அவர் தனித்து விடப்படுவார், வேற யாரும் கூட்டணிக்கும் அவர்கிட்ட போன மாதிரி எனக்கு தெரியல. அதனால அவருக்கு வந்து நிலைப்பாடு தனித்து நிக்க வேண்டிய நிலைப்பாடு தான் இருக்கும். ஒண்ணுல அவர் ஏதாவது ஒரு கூட்டணியில சேரலன்னா அவர் தனித்து நிக்க வேண்டிய ஏற்பாடு தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கிருந்து இங்க வர சான்சஸ் இருக்குமா? அது நடுவுல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் திமுகவோட தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. இல்ல மேடம், பாட்டாளி மக்கள் கட்சியில 2 பிரிவை போனதா ராமதாஸ் அவர்கள் அங்க போறதாகவும், அன்புமணி ஆல்ரெடி உங்க கூட்டணியில இருக்காரு. அவர் இருக்காரு. ராமதாஸ் அவர்கள் அங்க போனா தெரியல, பெரியவரோட முடிவு என்னங்கிறது தெரியல. அவர் என்ன முடிவு எடுப்பார், டாக்டர் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல. சரி மேடம். மேடம் இன்னொரு 2-3 கேள்விகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது விஷயமா வந்து நயனார் அவர்களும் சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நீங்களும் எல்லாரும் பல்வேறு இடத்துல குரல் கொடுக்குறீங்க, ஆதரவா பேசுறீங்க. அடுத்த கட்டமா எந்த ஒரு நகர்வும் இல்லாம இருக்கேன் மேடம். சட்ட ஒழுங்கு இப்போ உங்களுக்கு ஓகே, திருப்தியா இருக்கு மாதிரி இல்ல? சட்டம் ஒழுங்குல பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. சரி மேடம். கரூர் சம்பவமே சட்டம் ஒழுங்கு சரியில்லாத உண்மை, அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஆளுநர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. 55% உயர்ந்திருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ சட்டத்தின் கீழ் உள்ள குற்றங்கள் 33% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவா ஆளுநர் அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. போதைப் பொருள் புழக்கம் மற்றும் அதனால உள்ள கொலைகள், படுகொலைகள் எல்லாமே வந்து மிக பெரிய அளவில் வந்து குழந்தைகளை பாதிச்சிருக்கு. சிறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கோணங்கள்ல பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுலங்கிறது பலமுறை எல்லாருமே பேசியிருக்கோம், எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. ஆகையால திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்கிறதுக்கு கடைமட்டு தொண்டன் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பாஜக ஒரு பார்ட்டியை என்ன அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு கேட்கிறோம் மேடம். ஏன்னா நீங்க மத்தியில நீங்க தான் ஆளுங்கட்சியா இருக்கீங்க. அப்படி இருக்கும் தருவாயில் மாநில அரசு சட்ட ஒழுங்கு விஷயத்தில் தவறும் போது மத்திய அரசு என்ன ஒரு ஆதிக்கம் எடுத்து, அதாவது சட்டம் ஒழுங்கு விஷயத்துல தவறும் பொழுது முன்னாடி மாதிரி பொம்மை வழக்குக்கு பிறகு வந்து இங்க எந்த மாநிலத்திலயும் அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. ஆட்சி கலைப்போ அந்த மாதிரிலாம் வர முடியாது. ஆகையால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா ஆட்சி கலைப்பு தான் வந்தா. மத்திய அரசு என்ன பண்ண முடியும்னு நீங்க கேட்டீங்க. ஆனா அது பண்ண முடியாது. ஏன்னா பொம்மை வழக்குக்கு பிறகு அது சாத்தியம் இல்லை. அதனால தேர்தல் தான் பதில். இப்ப வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் அளிக்கக்கூடிய பதில் என்னன்னா அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். சுத்தி வளைச்சு நேரடியாக கேட்டோம் மேடம். மத்திய அரசு நினைத்தால் தமிழகத்தில் உள்ள காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி
ஆயுத பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த துப்பாக்கியானது பயன்படுத்தலாம்ன்ற அறிவுரை வந்து கொடுக்கலாம் இல்லையா மேடம் மத்திய அரசு மாநில அரசுக்கு? இல்ல அப்படி கொடுக்க முடியாது. இது வந்து பியூர்லி ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே. அதனால இது கன்கரண்ட் சப்ஜெக்டா இருந்தா மத்திய அரசு தலையிட்டு சொல்லலாம். சரி மேடம். ஆனா ஸ்டேட் சப்ஜெக்டா இருக்கிறதுனால காவல்துறை எவ்வாறு இயங்கணும்ட்டு ஸ்டேட்ல இருக்கிற அரசு தான் முடிவு பண்ணணும். ஆனா மத்திய அரசு வந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் எவாலுவேட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி டே டு டே அஃபேர்ஸ்ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மத்திய அரசு கொடுக்க முடியாது. ரைட்ஸ் இல்ல. ஆமா, அது தத்துவத்துல இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை.